ஸோ எஸ், நீங்கள் தமிழில் பார்த்த விஷயம் வந்து உண்மை தான். நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாச்சு. இதெல்லாம் நடக்குமா நினச்சதே நந்துருச்சு. எப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஒரு 4 days இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்துட்டு அப்புறம் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 days பேக்கில் வந்து யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. சரி நான் இருக்கும், நான் வந்து ஆக்சுவலாக நார்மல் மெயில் தான் இருந்துச்சு. யூடியூப்பில் நிறைய மெயில்ஸ் வருது எனக்கு. சரி நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெயில் இல்லை வேறு என்ன மெயிலுக்கு வந்து நானே வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ வீக்கில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து அதை மெயிலை செக் பண்ணி பார்க்குறது என்னன்னா இது காப்பிரைட் அப்படின்னு வந்துக்குதுன்னு நான் காப்பிரைட் கிளைம் நினச்சிருந்தேன். காப்பிரைட் கிளைம்னா வந்து வேறு இது காப்பிரைட் ஸ்ட்ரைக். இது ஏன்னா காப்பிரைட் கிளைம் வந்து நம்ம வீடியோக்கு அடிக்கடி வருதுன்னா ஒரு நம்ம வீடியோலாம் யூஸ் பண்ணுவோம், நோட்டட் வீடியோஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் மியூசிக் வந்து வேறு அதுனா பப்ளிஷில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காப்பிரைட் கிளைம் வரும். அது வந்து நார்மலாக ஒன்றும் இல்லை. காப்பிரைட் கிளைம் வந்தால் கூட நீங்கள் வந்து அந்த எரேஸ் சாங்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பியூட்டில் போட்டு நான் வந்து ரேஸ் பண்ணிக்கலாம் அந்த சாங்கை. இது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மெயிலை கிளிக் பண்ணி ஓன் பண்ணுறோன்னே பார்த்தா காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஐயோ எனக்கு என்னடா ஆயிடுச்சு, எனக்கு திக்கு நான் ஹார்ட்லாம் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜாஸ்தி. ஸோ என்ன மெயில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இந்த மெயிலை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் போடலாமா வேணாமான்னு எனக்கே தெரியல. மறுபடியும் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மெயில் என்னன்னு நானே வந்து படித்து காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த மெயில் அது. ஸோ என்ன மெயில் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்லேருந்து, ஹாய் அவினாஷ் அவை, வி ரிசீவ்ட் அ காப்பிரைட் removal request for your video based on your application copyright law. We removed your video from YouTube. Video title Dragon movie Nikita cameo. So you are போட்டு content used Dragon அப்படின்னு போட்டு ஒரு மெயில் போட்டுருக்காங்க. ஸோ இதுதான் மெயிலுன்னு. ஸோ இதுதான் யூடியூப்லேருந்து எனக்கு வந்த மெயில் எனக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னத்துக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ராகன் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சிங்களா. ஸோ ட்ராகன் ஃபிலிம் வந்து லாஸ்ட் பார்ட்டு, அந்த பார்ட் கூட இப்போ வந்து உங்களுக்கு போட விரும்பலை நான். ஆனால் வந்து அதுக்கும் வந்து மறுபடியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மொத்தத்தில் வந்து நம்ம சேனலில் நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. ஒன்று வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ஃபஸ்ட்டு வருவோம். செகண்டில் வந்து நம்ம மானிட்டைசேஷனு, அதுக்கப்புறம் இந்த ஆட்ஸு ப்ரொமோஷன்ஸு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. தேர்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் கம்ப்ளீட்டாக நம்ம சேனல் விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ மொத்தம் வந்து யூடியூப்லேயே 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு தருவாங்க. சார் முதல் 3லேருந்து நம்மளுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டுக்குது, இன்னும் 2 இருக்குது. ஸோ மறுபடியும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு காட்டலன்னா வந்து செகண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அதுதான் நான் அந்த ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ராகன் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கன்னா அந்த ட்ராகன் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிட்டு லாஸ்ட் பார்ட்னா எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேமியோ பண்ணிக்குவாங்கல்ல நிக்கிதா வருங்களே, நிக்கிதா அவங்க பேர். ஸோ லவ் டு டெல்லைன்னு நிக்கிதா கூட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க பேர் வந்து இவனா. அவங்க சீன் வந்து லாஸ்ட்டு கேமோ சீன் பண்ணிக்குவாங்க. அந்த சீன் எடுத்து நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் நான் யூடியூப்பில். சரி நல்லா இருக்குது இந்த இது வந்து அந்த பாட்டு வந்து. சரி நானும் போட்டுக்கப்புறம் பார்த்தா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நன்னு தான் வந்துச்சு. சரி ஆனால் விட்ட சொல்டு காப்பிரைட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு. அது அப்லோட் பண்ணி ஆகிட்ட பிறகு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து இந்த மெயில் வந்துங்க யூடியூப்பில் நின்று தான் இந்த மாதிரி வந்து உங்கள் யூடியூப்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்ட வீடியோ வரேன்னு உன் சேனல் ஏன் பர்மிஷன் இல்லாத வந்து நீ என் கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கிற நீ. ஸோ அதுக்கு வந்து நான் உனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறேன்னு அந்த மூவி டீம் வந்து எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துக்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நான் நல்லா தப்பு பண்ணேன் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நிஜமாக தெரியாது எனக்கு. இது போட்டால் வந்து எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்னு. ஆக்சுவலாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்னா கம்பல்சரி நான் போட்டுருந்துக்கவே மாட்டேறேன்னு. நிஜமாக தெரியாததான் பண்ணிட்டேறேன்னு. அந்த ஒரு ஷார்ட்ஸ் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, வந்து தப்பு ஏன் மேலே தான் இது ஒத்துக்கிறேன்னு. ஸோ வீடியோ வந்து ஒரு ஷார்ட் போட்டால் அந்த கேமியோ சீன் வந்து லாஸ்ட்டில் இவனா வந்து ஒரு லாஸ்ட்டில் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வீடியோ வந்து லாஸ்ட் சீனில் வருவாங்க. ட்ராகன் ஃபிலிம் யார் பார்த்துக்குவீங்களோ அவங்க வந்து அது புரியும். அந்த லாஸ்ட் சீனில் இவனா வருவாங்க. அந்த சீனை வந்து ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சேனலுக்கு அந்த சீனுக்கு வந்து தான் நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் இல்லாத காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுத்துருக்குறாங்க. சரி என்ன பண்ணிட்டேன் அந்த மெயிலாக படிச்சுட்டு சார் வந்து நானும் ஒரு மெயில் போட்டிருந்தேன். என்ன மெயில் பார்த்தீங்கன்னா வந்து அது யூடியூப் போடல நான். ஸோ பர்சனலாக யாருக்கு எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நான் மெயில் போட்டிருந்தேன் நான். இந்த மெயில் கூட காட்டலாமா என்னான்னு தெரியல. ஸோ இதுக்கும் வந்து காப்பிரைட்ஸ்க்கு போடுவாங்க. அந்த மெயிலில் கூட சொல்லாமா வேணாமான்னு கூட தெரில. நிஜமாக இப்போ அதே கொஞ்சம் இதாகுது. இதுக்கும் மறுபடியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுருவாங்களான்னு. சரி என்ன மெயில் வந்து நான் டேரெக்டாக படிக்கிறேன்னு. ஸோ இது நான் போட்ட மெயில் இது. ஸோ ஹாய் டீம், யூ ஆர் given a copyright strike for my video posted on Avinash Avi channel. Sorry for the inconvenience causes. I have done that my mistake. So please remove the strike. I have deleted the video now and also I am assured that I won't take a mistake again. Kindly remove the strike on my channel. தேங்க்ஸ் அண்ட் ரிகார்டிங் அவினாஷ் அவை. ஸோ இது தான் வந்து நான் மெயில் ட்ராப் பண்ண மெயில் வந்து எனக்கு யார் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. இந்த மாதிரி
நீங்கள் வந்து என் சேனலுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் போட்டுக்கிறீங்க, அந்த வீடியோ வந்து இப்போ என் சேனல்லே இல்லவே இல்லை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு நீங்களும் வந்து இந்த காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து மேபி அந்த மெயிலை பார்த்துட்டு எங்கன்னா ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து யூடியூப்டே டேரெக்டாக வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து வாபஸ் வாங்கிக்கலாம், வீடியோ டெலிட் பண்ணிட்டா ஸோ அப்படின்னு. அப்போ யூடியூப்லேயே வந்து நான் சர்ச் பண்ண பார்க்கும்போது தான், ஸோ அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இங்கே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கர் வருதுன்னு. ஸோ ஆக்டிவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் 1ன்னு வந்துக்குது. ஸோ இது கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இல்லை தான் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பயர்ஸ் இன் 88 டேஸ். ஆல்மோஸ்ட் நான் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம், ஸோ 3 டேஸ்க்கு அப்புறம் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிக்குது. ஸோ அந்த டீமுக்கு வந்து நான் நிறைய மெயிலுங்க போட்டு ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணிக்கிறேன், பட் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த வீடியோ நான் காட்டுது. ஆக்சுவலாக வந்து எனக்கும் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இதனால் இது இப்படி ஆயிடுச்சு திடீர்னு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோலாம் டெலிட் பண்ணக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆச்சு எனக்கு கொஞ்சம். சரி ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து 90 டேஸில் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் வீடியோ டெலிட் பண்ணி சரி இன்னும் 88 டேஸ்க்கு இது. ஸோ வந்து 1 2 3 ஸோ 3 நாள் ஆச்சு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து என் சேனலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் யூடியூப்பில் என்னென்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடுவோம். ஒரு வீடியோ நான் ஏ சைடில் நான் வந்து வீடியோ டெலிட் பண்ணிட்டு, ஸோ அவங்க சைடில் வந்து 90 டேஸ்க்குள்ளேயே வந்து எப்படின்னா அந்த வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து இதாக ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு இதை போட்டுக்கிறாங்க இங்கே. ஸோ 2025 ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கலாம், ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொடுக்கலாம், ட்ராவலிங்கு, அதுக்கப்புறம் காமெடிங்க நிறைய பண்ணிங்கிற ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை கொண்டு வரட்டீங்களாடா, ஐயோப்பா. சரி, தப்பெல்லாம் அவங்களது இல்லை, எந்த தான் தப்பு அது, அதை 100% 1000% ஒத்துக்கிறேன்னு. சரி, நீங்கள் யாருன்னா வந்து இந்த மாதிரி என்ன வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இதை தெரிஞ்சோ தெரியாமல் வந்து இந்த மூவி சீன்ஸ் ஷூட் பண்ணு, ஒரு ஆடே ஒரு 2 செகண்ட் தர்றா இல்லை 3 செகண்ட் தர்றா அப்படின்னு எந்த ஒரு செகண்டை எடுத்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. வேணா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ரிமூவ் பண்ண மாட்டாங்க, இல்லை ஸ்ட்ரைக்காக கொடுக்க மாட்டாங்க. இந்த யூடியூப்பில் வந்து இது போஸ்ட் பண்ணாதீங்க. இந்த புது மூவி சீன்ஸாக இருக்கட்டும் இல்லை பழைய மூவி சீன்ஸாக இருக்கட்டும், எதை வந்து எடுத்து இந்த யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுங்க. கம்பல்சரி உங்கள் சேனல் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ இந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பிறந்த குழந்தைவை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம யூடியூப்பில் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப பிறந்த குழந்தைவை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதே மாதிரி தான் நம்ம யூடியூப்பில் பார்க்குறது வந்து அவ்வளோ கஷ்டம்னு அந்த இது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மியூசிக்ஸாக இருக்கட்டும், அதோட காப்பிரைட் இது கொடுக்குவாங்க, கிளைம் கொடுக்குவாங்க. அப்புறம் இந்த மாதிரி சீன்ஸுங்களாம் எடுத்து போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குழந்தை பார்த்துக்கிறதோ எந்த கஷ்டமோ அதே மாதிரி தான் யூடியூப்பும் மெயின்டைன் பண்ணுறது ஒரு கஷ்டம். வெளியேன்னு பார்க்க வேணா அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து யூடியூப் வச்சுங்கிறா இது வச்சுங்கிறா அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே யூடியூபர்ஸ் தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு. சரி ஓகே. ஸோ ஓகே, ஆக்சுவலாக வந்து இப்போது நிறைய பேர் என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா அவை வந்து இப்போ சேனல் வந்து நீ சம்மந்தமே இல்லாத வந்து கண்டென்ட்ஸ்லாம் போட்டுங்கிற உங்கள் சேனல் வந்து நீ மோட்டர் லாகிங் சேனல் தானே, சம்மந்தமே இல்லாத வந்து இந்த மூவி ரிவ்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இல்லை ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே காமெடி இதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசுறதா இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இந்த ஒருத்தர் 2 பேரில் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி ஆளா இந்த மாதிரி பண்ணிக்கிற அப்படின்னு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சேனலுக்கு ஒரு நல்ல ஸ்டேபிளாக வரட்டும் கொஞ்சம், ஆனால் எனக்கே புரியுது அவுட் ஆஃப் கண்டென்ட்டாக போய்க்கிறேன்னு. ஸோ ஏதோ ஒரு நான் முன்னாடியே வந்து எனக்கு ஓப்பனாக சொல்லலாம், முன்னாடி வந்து நிறைய காசு இருந்துச்சு, இதுக்காக இருக்காங்க நிறைய ட்ராவல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இப்போ கையில் நிஜமால ₹1 கூட இல்லை அக்கௌண்ட்லேயே. இந்த நிஜமால அக்கௌண்ட்டில் கூட இங்கே பாருங்க, நான் லைவ் ப்ரூஃபை காட்டுறேன். நான் இது வச்சுக்கின்னு எனக்கு மோட்டர் லாகிங்கு பண்ண முடியுமா முடியாதான் நீங்களே சொல்லுங்க. பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சுக்கின்னு இந்த ₹25 வச்சுக்கின்னு நான் எந்த மோட்டர் லாக் பண்ண முடியும்? 1 லிட்டர் பெட்ரோலே வந்து ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து ₹102 சம்திங் ₹3. ஸோ இது இந்த நடுவில் எங்கே நான் உட்காந்து மோட்டர் லாகிங் பண்ணிக்கின்னு டோல்கேட் காசு கட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கு தான் வந்து சம்மந்தமே இல்லாத கண்டென்ட். ஆனால் என் மைண்ட் செட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட்டு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, பட் சேனலில் ரெகுலர் பேஸ் சேனலில் வந்து நம்ம வீடியோ எங்கன்னா போட்டுன்னு எதுனா பண்ணியிருந்துக்கலாம். கண்டிப்பாக என்றைக்கோ
இந்த என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து கம்பல்சரி சேனல் வந்து வெளியே ஒரு பெரிய இடத்துல போவோம். அது என்னோட நம்பிக்கை இருக்குது. என்னோடய ஹார்ட் ஒர்க்ஸை போட்டுங்கிறேன்னு உழைச்சியை போட்டுங்கிற என்றைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக சேனல் வந்து பெரிய இடத்துல போவோம். அப்போ ஒரு சேனல் ஒரு நல்ல ஸ்டேபிளாக இப்போ மோட்டர் லாக்னா மோட்டர் லாக் மாதிரியே அப்படியே போகலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேனல் கொஞ்சம் குரோ ஆகலை இல்லையா? சரி, சேனல் குரோ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஏதாவது சம்மந்தம் இந்த ரிவ்யூ பார்த்து இது பார்த்து அதை பார்த்துட்டு அதாவது மசாலா மாதிரி இது பார்த்து கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டு எல்லாம் சேர்ந்து ஒரே டைம் அடிச்சிடலாம் அப்படின்னு ஆயிடுது. ஸோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட்டோடய பண்ணுங்கய்யா. ஏன்னா நானும் எவ்வளோ நாள் தான் வீடியோங்களை போட்டுங்கிறது. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டில் தூங்காத இது பண்ணாத பார்க்கறதுக்கு வேணால் ஸ்டிச்சுக்கிறதுனால இவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. உள்ளுக்குள்ளே கத்தியில் குத்துற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வேதனைகள் இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோங்க போடுறோம், இவ்வளோ எதுவுமே ஒரு நம்ம வெற்றிக்கு ஒரு பலமே கிடைக்க மாட்டேங்குது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்த்து வீடியோ கடைசி வைக்க பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோ நான் அடுத்த கொண்டாடுறேன். ஸோ ஓகே, இது வீடியோ எங்கே பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஸ் வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் அன்ஸ்டே. ஓகே, பாய்.